ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ரிஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன், ரிஜெக்ட்ஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது, இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், நம்பர்ஸையோ இல்லை மெயில் ஐடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஈக்குவல் டு ரிஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷன், ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா பேட்டர்னில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் டபிள்யூ. இப்போ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் வரும். இந்த இந்த செல்லில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் வரும். இப்போ ஃபில் பண்ணோம்னா இதில் ஆர்டர்னு இருக்குது, ஆர்டரில் ஓ மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபோன் நம்பரில் பி மட்டும் வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லாஷ் டபிள்யூ பக்கத்தில் ஒரு ப்ளஸ் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இன்வாய்ஸ்ன்றது வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணோம்னா ஃபில் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணாலே, இதை இப்படி செலக்ட் பண்ணி பார்த்தாலே ரிசல்ட் தெரியும். மேலே இன்வாய்ஸ்ன்றது டபுள் கோட்ஸில் தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கே வந்து ஸ்லாஷ் டின்னு கொடுத்து டி ஃபார் டிஜிட்ஸ் இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்டிங் டிஜிட் மட்டும் வரும் நம்பர். இப்போ இதை இப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தாலும் ரிசல்ட் தெரியும். மேலே 6ன்றது தெரியுது. இப்போது ஸ்லாஷ் டி பக்கத்தில் ஒரு ப்ளஸ் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நம்மளுக்கு ஸ்லாஷ் ஸ்லாஷ் டபிள்யூ டபிள்யூ ப்ளஸ் அட் ஸ்லாஷ் டி டாட் ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இன்வாய்ஸ் அட் 1 2 3 மட்டும் வந்துடுச்சு. அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் அட் 123.com ஃபுல்லாக வரணும்னா இப்போது இந்த ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ்ஸு இப்போது ஸ்லாஷ் ஸ்லாஷ் டி டாட் ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ் இன்னொரு தடவை ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ் மட்டும் கொடுத்தா இன்வாய்ஸ் அட் 1 2 3 அது வரைக்கும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ் இதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துடலாம். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ இதை ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் டபிள்யூ ப்ளஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இன்வாய்ஸ்ன்றது மட்டும் வந்துடும். இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும் டேட்டாவை. ரிஜெக்ட்ஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு ரிஜெக்ட்ஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன். அதில் இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் டி
கொடுத்து டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஃபால்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஏன்னா இந்த செல்லில் எந்த நம்பரும் இல்லை. இப்போ இது ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த செல்லில் நம்பர் இருக்குது அதனால் ட்ரூ, இந்த செல்லிலையும் நம்பர் இருக்குது அதனால் ட்ரூ, இந்த செல்லுலேயும் நம்பர் இருக்குது அதனால் ட்ரூ. இப்போ இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ரிசல்ட்டாக கொண்டு வரதுக்கு இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் டெஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த ஃபால்ஸ்ன்றது இருக்குது. கமா வேல்யூ இஃப் ட்ரூ எஸ்ன்னு கொடுக்கலாம். கமா வேல்யூ ஃபால்ஸ்ன்றது டபுள் கோட்ஸில் எம்டியாக விட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா எம்டியாக வந்துச்சு. இப்போ இதை ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிஜெக்ட்ஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம்.